தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதால பல லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்துதான் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மற்றும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டவர்கள் என ஏராளமான பெண்கள் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. புதிதாக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பம் மீதான பரிசோதனை நடந்து கொண்டிருப்பதால அவர்கள் தங்களுக்கு எப்போது மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இந்த நிலையில தான் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரக்கூடிய டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில அறிவிச்சாரு. இதனால உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கு அரசு சார்பில் அவர்களது வங்கி கணக்குக்கு 1 ரூபாய் அனுப்பப்படும். கடந்த முறை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு முதலில் 1 ரூபாய் அனுப்பப்பட்டுச்சு. அப்படி யாருக்கெல்லாம் 1 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட குறுஞ்செய்தி வருகிறதோ அவர்கள் எல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் என பெண்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது உங்கள் வங்கி கணக்குக்கு 1 ரூபாய் அனுப்பிய தகவல் உங்கள் கைபேசியில் குறுஞ்செய்தியாக வரும். அதனையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தற்பொழுது பெண் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் 1 ரூபாய் அனுப்பப்பட்டு வங்கி கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா என பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இன்று முதல் உங்களுக்கு 1 ரூபாய் குறித்த குறுஞ்செய்தி வருகிறதா என்று பாருங்கள். அப்படி வந்தால் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுவதற்கு நீங்கள் தேர்வு பெற்றுவிட்டீர்கள் என்பது பொருளாகும்.